இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி கிடைக்கும், யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற கேள்விக்கு மூத்த பத்திரிகையாளர் இந்து என் ராம் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை கூறியிருக்கிறார். அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் திமுக தான் தனி மெஜாரிட்டி பெற்று ஆட்சியை அமைக்கும் என்று கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்பே இல்லை என்ற கருத்து கணிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். பத்திரிகையாளர்களின் கள ஆய்வுகளின் அடிப்படையில் ஆளும் கூட்டணிக்கு கிளியர் மெஜாரிட்டியும் திமுக தனிப்பெரும் கட்சியாகவும் வருவதாகவும் சொல்கிறார். இதனால் திமுகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைப்பதற்கான சாத்தியம் அதிகமாக உள்ளது என நம்புகிறேன். மூன்றாவது ஒரு கட்சி இருந்தாலும் கூட திமுகவுக்கு தெளிவான முன்னிலை இருப்பதை கள நிலவரங்கள் காட்டுகின்றன என மூத்த பத்திரிகையாளர் என் ராம் அவர்கள் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அரசியல் களமாக இந்த சட்டசபை தேர்தல் களம் அமைந்துள்ளது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, சீமானின் நாம் தமிழர் கட்சி, நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம், மருத்துவர் ஐயா சசிகலா இணைந்து அமைத்த கூட்டணி என 5 முனை போட்டி தமிழகத்தில் இருந்தது. குறிப்பாக விஜயின் அரசியல் வருகை தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற கேள்விகள் எழுந்தன. இதற்கிடையே தான் தமிழக சட்டசபை தேர்தல் 23ஆம் தேதி நடந்து முடிந்தது. மொத்தம் 85.15% வாக்குகள் பதிவாகி இருந்தது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் 73.63% வாக்குகள் பதிவானது. ஆனால் தற்போது அதனை விட அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி உள்ளது. இது தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த வாக்கு சதவீதம் உயர்வுக்கு SIR எனும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை தான் முக்கிய காரணம் என்று கூறப்பட்டாலும் கூட விஜயின் வருகையால் இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாக்களித்ததையும் பல வாக்குச்சாவடிகளில் காண முடிந்தது. இதனால்தான் விஜய் பெறும் ஓட்டுக்கள் திமுக அதிமுகவில் யாருக்கு வேட்டு வைக்க போகிறது என்பதும் $1,000,000 கேள்வியாக எழுந்தது. இந்த நிலையில்தான் மூத்த பத்திரிகையாளர் இந்து என் ராம் இந்தியா டுடே சேனலில் இன்டர்வியூ கொடுத்தார். அப்போது தற்போதைய நிலையில் தமிழகத்தில் 3வது சக்தியாக ஒரு கட்சி வந்துள்ளது. இதனால் தமிழகத்தில் தொங்கு சட்டசபை அமையுமா என்ற கேள்விக்கு என் ராம் அவர்கள் தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்பே இல்லை என்றே நான் கருதுகிறேன். திமுக கூட்டணிக்கு கிளியர் மெஜாரிட்டி கிடைக்கும். திமுக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும். அவர்கள் பலமாக உள்ளார்கள். கருத்து கணிப்புகள், பத்திரிகையாளர்களின் கள ஆய்வுகளின் அடிப்படையில் ஆளும் கூட்டணிக்கு கிளியர் மெஜாரிட்டியும் திமுக தனிப்பெரும் கட்சியாகவும் வரும். திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைப்பதற்கான சாத்தியமும் உள்ளது என நம்புகிறேன். இதனைத்தான் பல செய்கைகள் காட்டி உள்ளன. மூன்றாவது என்று ஒரு கட்சி இருந்தாலும் கூட திமுகவிற்கு தெளிவான முன்னிலை இருப்பதை கள நிலவரங்கள் காட்டுகின்றன என்று கூறியிருக்கிறார். கிட்டத்தட்ட அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கத்தான் செய்கிறது. திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிகச் சிறப்பாக அந்த கூட்டணி தேர்தல் களத்தை சந்தித்தது. கூட்டணி தேர்தல் உடன்பாடு ஏற்பட்டு கூட்டணியில் தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கு முன்பு திமுக கூட்டணியில் அரசல் புரசலாக பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கூட்டணியை இறுதி செய்து தொகுதி பங்கீடு முடிந்ததற்கு பிறகு திமுக கூட்டணி ஒருங்கிணைந்து தேர்தல் களத்தை சந்தித்தது. ஆனால் அண்ணா திமுக கூட்டணி படோடவமாக அமைக்கப்பட்டாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அலங்கார பெயர் இருந்தாலும் கூட அந்த கூட்டணிக்குள் குழப்பங்கள் தொடர்ந்து நிலவியது. தேர்தல் நெருங்க நெருங்க தினகரன் சைலண்ட் மோடுக்கு சென்று விட்டார். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு வைட்டமின் பா சரியாக வரவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள், அவர்கள் கூட்டணி போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அன்புமணி தரப்புக்கு
சரியான ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் தென் தமிழகத்தில் மருத்துவர் ஐயாவும் சசிகலா அவர்களும் அமைத்த கூட்டணி அண்ணா திமுகவிற்கு பெரும் சேதத்தை உருவாக்குகிறது. அதை போல வட தமிழகத்தில் அண்ணா திமுகவிற்கு செல்ல வேண்டிய ஓட்டுக்களை மருத்துவர் ஐயாவின் வேட்பாளர்கள் கணிசமாக பிரிப்பதால் திமுகவிற்கே வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று இந்து என் ராம் உள்ளிட்ட பல பத்திரிகையாளர்கள் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் எழப்போவது யார், விழப்போவது யார் என்பது தெரிய வரும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.